வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அல்டிமேட்டான ஒரு வேலைவாய்ப்பு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். அது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணிக்கு தேர்வு செய்யும் முறை எப்படி தேர்வு பண்ணுவாங்க, இதில் இருக்கக்கூடிய அப்டேட் என்ன, ஃபஸ்ட்டு விஏஓ உதவியாளராக நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு நம்ம விஏஓ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன, அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும், என்னென்ன ஆட் பண்ணணும், எந்த போஸ்ட் கவர் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டாம்ப் யூஸ் பண்ணணும், எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எங்கே பை பண்ணணும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரே வீடியோவில் மிக தெளிவாக துல்லியமாக எல்லா விதமான தகவல்களையுமே உடச்சி உண்மைத்தன்மையோட வீடியோ இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி எல்லாமே கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பலவிதமான வேலைவாய்ப்புகள் வந்த வண்ணமே இருக்கிறது. வர ஒவ்வொரு மாவட்டமாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்தில் அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிராமத்தில் இருக்கீங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்கீங்க, எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த விஏஓ உதவியாளருக்கு ஒரு போஸ்டிங்க்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையை ஒரு 100-200 பேர் விண்ணப்பிப்பாங்க. அந்த ஊர்லேயே மினிமம் குவாலிஃபிகேஷன் ஏஜ் டிஃபர் ஆகாமல் கரெக்டாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சி சார்பில், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்பில் இன்னும் நிறைய விதமான போஸ்டிங்க்கு அவைலபிளாக ப்ரெஷர்ஸ் வரும். இதெல்லாம் தாண்டி இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுதலையும் நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அது உங்களுக்கு தெரிய வரும். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னும் பலவிதமான தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அரசு அறிவிக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை மட்டுமின்றி எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட் 2025 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துலேயுமே இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாக போகுது. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்கூட நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி என்ன எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வில்லேஜ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர், விஓஓ உதவியாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக அதில் காலி பணியிடங்கள் இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக அப்படிங்கிறத இவ்வளோ அப்படிங்கிற வேக்கண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அங்கேருந்து வேக்கண்ட் எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு அரசுக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் இவங்களுக்கு அதை பற்றி தெரிய வரும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அறிவிப்பு வெளியவே வராது, தெரியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணியிருக்காங்க. மாவட்ட வாரியாக அப்டேட் பண்ணால் தான் அடுத்தடுத்த இதுக்கு எல்லாமே தெரிய வரும். இதோடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இதோடைய கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇ எது முடிச்சிருந்தாலும் ஓகே. 10th மேலே நீங்கள் ஹையர் பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள். 18 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூடி முன்னாள் இராணுவ வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் வயது தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் வயது தளர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம், மாத சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19,700 20,000 ரூபாய், 21,000 சம்திங் வரும். அது அலவன்ஸ் அதுன்னு 20,000 வச்சுக்கோங்களேன். ஒரு 5 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த சேலரி டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். விலை உயர்றது நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா கண் கூட பார்க்கலாம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்காது விட்டுறாதீங்க.
உடனடியாக நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. அனைவருமே விண்ணப்பிச்சுக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் 2025 தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் இருக்கும். கிராம உதவியாளர் பணிகளை நிரப்ப அரசாணை கடந்த மாதமே பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வருவாய் கிராமங்களின் அதிகாரப்பூர்வ உள்ள கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு கீழ் கிராம உதவியாளர்களை நியமிக்கப்படுவார். அப்படின்னா என்னென்னா, விஏஓக்கு கீழே உங்களை பணி அமர்த்த போகிறோம் அப்படிங்கிறத ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டிமேஷனை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. அஃபிஷியலாக அப்டேட் பண்ணால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ண முடியுமா? முடியும்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் தெரியாது, எங்கே அறிவிக்கிறாங்கன்னு தெரியாது, எங்கே போஸ்டிங் போடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் புதுசாக ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பார். பழைய ரிட்டையர் ஆனால அவரும் வேலையில் தான் இருப்பார். அவர் கவர்மெண்ட்டு சம்பளம் கிடையாது. அவங்க அவரை கூட வச்சுருப்பாங்க. மாதம் கண்டா ஒரு சம்பளம் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அனைத்தையுமே தெரிஞ்சுக்கிறது பழைய விஏஓ அசிஸ்டண்ட் தான். உள்ளூர்காராக இருப்பார். அவர் அப்பயே விஏஓவாக இவங்க வர்றதுக்கு முன்னாடி 2-3 பேர்த்துக்கு அங்கே தான் பணியாற்றிருப்பார். அவருக்கு ஒரு முன் அனுபவம் இருக்குது. அதனால் அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளியே துரத்த மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள ரிட்டையர் ஆகி போனால் கூட மாத சம்பளம் கொடுத்து அவங்கள கூட வச்சுக்குவாங்க. அப்படி தான் நிறையா விஏஓ ஆஃபீஸில் இருக்குது. ஒரு சில சிட்டி சைடு விஏஓ ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே மாற்றிடலாம் கூட. ஏன்னா இங்கே வில்லேஜ் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு புரியும் பாணியில் பேசணும். ஒன்று, அடுத்தது ஒரு சின்ன ஒரு தகவல் அப்படின்னா அவங்க மூலியமாக தான் வரணும். ஸ்ட்ரெயிட்டாக வாங்கன்னா ஒரே டைமில் 100 பேர் 200 பேர் டப்புன்னு விஏஓ ஆஃபீஸில் குமிஞ்சா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் விஏஓ வரந்தால் இந்த டைமு ஒரு நாளைக்கு 500 பேர் கூட சந்திக்கலாம். டைமிங் வேறையாக இருக்கணும். சந்திக்கிற நேரமும் குறைவாக இருக்கணும். இடமும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு இடமா இருந்தது அப்படின்னா அங்கங்கே அவங்க காத்துட்டு இருந்தால் இவர் போய் சந்திச்சுட்டு வருவார். ஒரே டைமில் 100 பேர் வரத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு 5 பேரை வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த விஏஓ உதவியாளர் தேவைப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இது உங்கள் ஊரில் அறிவித்தா கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அறிவிக்கிறதே அப்படி தான் அறிவிப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் கைக்கு எதுவுமே வராது. இப்போ டிஎன்பிஎஸ்சி அறிவிக்கிறாங்களா, உடனே உங்களுடைய கைக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா? ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாமா? அதுமாரி ஏன் அந்த விஏஓ உதவியாளருக்கு வரமாட்டேங்குது. அதேமாரி இந்த மோட்டர் ஆப்ரேட்டர், இரவு காவலர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகலில் வாட்ச்மேனு, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பே வராது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அந்த வேலை அறிவிப்பாங்களான்னு. அந்த வேலை அறிவிக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஆள் நியமனம் பண்ணியிருப்பாங்க. எப்படிங்க என்னங்கன்னு சொன்னால் அவர் அப்புறம் அந்த செலக்ட் ஆகி போனார்ல, அவர் அப்புறம் சொல்லுவார், இங்கே பாருங்கள் இங்கே அறிவிச்சிருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு விண்ணப்பிங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அது எந்த இடம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக இருக்கும், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கிராமத்தில், எந்த ஒன்றியத்தில், எந்த பஞ்சாயத்தில் ஒரு வேலை சின்ன வேலை அறிவித்தா கூட நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறையா பேர் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தாலுக்கா என்ன மாவட்டங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கிராம வங்கி அப்படிங்கிற மாரி. இதில் நிறைய விதமான போஸ்டிங் அவைலபிளாக இருக்குதுங்க. இது பார்த்தீங்க 8000 ரூபாய் 5th படித்தா கூட போதும்னு சொன்னாங்க. மினிமம் நீங்கள் 10வது படிச்சிருந்தீங்க அப்படின்னா விஏஓவாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விஏஓ ஆகிறதுக்கு அதிகப்படியான இது இருக்குது. விஏஓ
உதவியாளர் பணிக்கு அடிப்படை தகுதி குறைஞ்சபட்சம் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்த போதும். 11,000 35,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. கிராம உதவியாளர் பணிக்கு வயது வரம்பு பாருங்க கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர், அருந்ததியர், பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இவங்கெல்லாம் 37. அதேமாரி பொது பிரிவினர் 32 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் கிராம உதவியாளர் பணிக்கு எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடத்தப்படும். எழுத்து தேர்வில் கிராம நிர்வாக தொடர்பான கட்டுரை எழுத வேண்டும். பின்பு இது எல்லாமே சும்மா ஒரு கண் துடைப்புக்கோசம் நடைபெறும். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு கட்டுரை நீங்கள் எப்படி என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். 10th நம்ம கட்டுரை எழுதிருப்போம்ல, அதுமாரி தான். நேர்முக தேர்வில் விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி இதில் சான்றிதழ் சரிபார்ப்பு இதில் தகுதியான நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வில் வாசித்தல் எழுத்தல் என 2 நிலையில் இருக்கும். எந்த ஒரு புத்தகத்திலும் இருந்து ஏதேனும் ஒரு பக்கத்தை உள்ள வசனங்களை பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்களை பார்த்திங்க அப்படின்னா வாசிக்க சொல்லுவோம். 10 மதிப்பெண் வழங்கப்படும். ஏதேனும் தலைப்பை பற்றி 100 வார்த்தைகள் மிகாமல் கட்டுரை எழுத வேண்டும். இதற்கு 30 மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதன் நோக்கில் பார்த்திங்க அப்படின்னா மூலம் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும், எழுத்து தேர்வு நடைபெறும், நேர்முக தேர்வு பெறும். அதிகபட்ச மதிப்பெண் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மாவட்ட வாரியாக அறிவிப்பு கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு வரப்போகுது. இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்க. நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பக்கம் அரை பக்கம் கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. சும்மா ஒரு இன்ச்சில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் பார்த்தாச்சு. அது எங்கள் கண்ணுக்கு தென்பட்டுருச்சு. வீடியோ போட்டுட்டோம். உஷாராகிக்கோங்க. உங்கள் மாவட்டம், தாலுக்கா என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களோட மாவட்டம், தாலுக்கா, கிராமம் இது 3 யாரெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துகிறீங்களோ அப்டேட் வந்துடுது அப்படின்னா உடனே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.